வணக்கம் யூடியூப். என்னோட பேர் ஆனந்த் and நான் இந்த வீடியோவில் ஃபேஸ்புக் ஆட்ஸ் வர்சஸ் கூகுள் ஆட்ஸ் பற்றி பேச போகிறேன். இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அண்ட் இந்த கொஷின் நிறைய வாட்டி ஆட்கள் கேட்குறா, எந்த பிளாட்ஃபார்ம் பெட்டர் ஆகும், ஃபேஸ்புக் ஆட்ஸா இல்லை கூகுள் ஆட்ஸா? ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் நம்ம பார்க்கலாம் எந்த பிளாட்ஃபார்ம் பெட்டர் ஆக்கும் உங்களோட பிஸ்னஸ்க்காக வேண்டி. ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் ரெண்டு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், டிமாண்ட் ஜென்ரேஷன் அண்ட் டிமாண்ட் கேப்சர். டிமாண்ட் ஜென்ரேஷன் எப்படின்னா, சப்போஸ் உங்களோட ஒரு புது பிஸ்னஸ் ஆக்கம் அண்ட் உங்களுக்கு நிறைய ஆடியன்ஸை ரீச் பண்ணி உங்களோட பிராண்டோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிமாண்டை ஜென்ரேட் பண்ணுறீங்க. உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்க அண்ட் நிறைய ஆட்களுக்கு அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அந்த கேஸில் ஃபேஸ்புக் ஆட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது. ஏன்னா ஃபேஸ்புக் நிறைய ஆட்கள் யூஸ் பண்ணுறா, 2 பில்லியன் ப்ளஸ் ஆட்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டுருக்கா. அதில் காஸ்ட் பர் கிளிக் கம்பேரிட்டிவ்லி சீப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு டிராஃபிக் நிறைய கிடைக்கும். உங்களோட வீடியோ வியூஸ், சப்போஸ் நீங்கள் கேம்பெயின் ஆப்ஜெக்டிவ் செலக்ட் பண்ணலன்னா நிறைய பேர் வீடியோஸ் பார்ப்பா. ஸோ ஜென்ரலி என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு பிராண்ட் அவேர்னஸ் உங்களோட மார்க்கெட்டிங் ஆப்ஜெக்டிவ் இல்லைட பிஸ்னஸ் ஆப்ஜெக்டிவ் இருந்தது அண்ட் உங்களுக்கு டிமாண்ட் ஜென்ரேட் பண்ணணும், நிறைய ஆட்களை ரீச் பண்ணோம்னா நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிமாண்ட் கேப்சர். அப்படின்னா உங்களோட விசிட்டர்ஸ் நீங்கள் எப்படி அவளை கஸ்டமரில் கன்வெர்ட் பண்ணலாம், அது உங்களோட ஆப்ஜெக்டிவ் இருந்ததுன்னா நீங்கள் கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஜென்ரலி கூகுள் ஆட்ஸில் அது கீவேர்ட்ஸ் பேஸ்ட்லேயாக்கம் உங்களோட ஆட்ஸ் ரன் ஆக போகிறது. அப்படின்னா சப்போஸ் யாராவது சர்ச் பண்ணுறா ஏசி ரிப்பேர் சர்வீசஸ் நியர் மீ, இல்லாட்டா டிவி ரிப்பேர்ஸ் சர்வீஸ் நியர் மீ, இல்லாட்டா பாய் க்ளோத்ஸ் நியர் மீ, இல்லாட்டா கார் இன்சூரன்ஸ் ஆர் ஆட்டோ இன்சூரன்ஸ், இல்லாட்டா ஆட்டோ சர்வீஸ் நியர் மீ, இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் ஆட்கள் யூஸ் பண்ணுறேன்னா அப்படின்னா அவளோட பாயிங் இன்டென்ட் ரொம்ப ஹை. அப்படின்னா அவளுக்கு வாங்கிறதோட அந்த இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஆகும். அதனால தானே அவள் சர்ச் பண்ணுறா. அவளுக்கு வாங்கண்டாம்னா அவள் கூகுளில் போய் அப்படி அந்த கொஷின் கேட்க மாட்டாள். ஸோ அதுக்கு சொல்லுவா பாய் இன்டென்ட், அது ரொம்ப ஹை ஆகும். ஸோ கூகுள் ஆட்ஸ் அந்த டயத்தில் யூஸ் ஆக போகிறது. ஸோ டிமாண்ட் ஜென்ரேஷன் பிராண்ட் அவேர்னஸ், ரீச், ப்ரொமோட்டிங் அ பிராண்ட், ஸோ ஃபேஸ்புக் ஆட்ஸ். டிமாண்ட் கேப்சர் கன்வெர்ட்டிங் customers, converting leads into customers, traffic into customers, அது டிமாண்ட் கேப்சர். ஸோ கூகுள் ஆட்ஸ். நான் இது ஒரு சிம்பிள் ஆன்சர், கரெக்ட். பட் இதை விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகணும். ஏன்னா ஜென்ரலி அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ என்னோட நெக்ஸ்ட் அட்வைஸ் என்னதுன்னா, உங்களோட இண்டஸ்ட்ரி நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அண்ட் அந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ காம்படிஷன் ஆக்கும் அதுவும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான். சப்போஸ் நீங்கள் ஒரு லா ஃபார்ம் நடத்துகிறேன். ஓகே, நீங்கள் ஒரு லாயர் இல்லாட்ட டென்டிஸ்டே பிடிங்க. டென்டிஸ்ட் ஈஸி எக்ஸாம்பிள் ஆக்கம். ஆனால் இந்த கேஸில் நான் லாயரோட எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஓகே, நீங்கள் ஒரு லா ஏஜென்சி அண்ட் நீங்கள் லீகல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் இந்த எக்ஸாம்பிள் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு எடுத்திருக்கேன். ஆனால் நம்ம இந்தியாவுக்கு கூட பார்க்கலாம். ஜென்ரலி அது ஹையாக தான் இருக்க போகிறது. ஸோ நான் இங்கே கீவேர்ட்ஸ் என்ன போட்டிருக்கேன்னா, இந்த கீவேர்ட் பிளானரில் லீகல் சர்வீசஸ், பர்சனல் இன்ஜுரி லா, லா ஃபார்ம், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம் காஸ்ட் பர் கிளிக் எவ்வளோ ஆக்கம் இருக்குது. ஸோ அது பாருங்கள், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் அப்படின்னா அட்டர்னி, இன்ஜுரி ஆக்சிடென்ட் அட்டர்னி, ஆர் ட்ரக் பிரேக் லாயர், ட்ரக் கிராஷ் லாயர், வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் இன்ஜுரி லாயர், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் பிஸ்னஸஸ் $150 கொடுக்குறது ஒரு கிளிக்கு. அப்படின்னா அது டாப் ஆஃப் த பேஜ் பில்ட் லோ, சாரி டாப் ஆஃப் த பேஜ் பில்ட் ஆக்கும். அப்படின்னா உங்களோட ஆட் ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட்டில் இருக்கணும்னா பிஸ்னஸஸ் அவள் $150 பே பண்ணக்கு ரெடி ஒரு சிங்கிள் கிளிக்கு. இதுலேருந்து நீங்கள் இமேஜின் பண்ணலாம் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆக்கும் சில இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அதில் எவ்வளோ காம்படிஷன் இருக்குது. அதே மாதிரி இது பாருங்கள் எவ்வளோ கீவேர்ட்ஸ் இருங்கோ பாருங்கள், எல்லாமே அபவ் $50 $50.
இப்போ நீங்கள் இந்தியாவே பிடிச்சோன்னா அது வந்து 200-300 ஈஸியாக இருக்கலாம், ஒரு மோர் தென் 500 ருபீஸ் இருக்கலாம். ஸோ எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கே அண்ட் அதில் எவ்வளோ காம்படிஷன் இருக்குது அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன். இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி நடத்துகிற அண்ட் அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது. அப்போது அந்த கீவேர்ட்ஸ் என்ன இருக்கலாம்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ஸோ இதில் வந்து டாப் ஆஃப் த பேஜ் பிட் வந்து வெறும் $7 ஆகும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் இருக்கலாம் மேக்ஸிமம். ஸோ இட்ஸ் ரீசனபிள், கரெக்ட்? ஒரு கிளிக்குக்கு ஒரு 50 இல்லாட்டா 100 ருபீஸ் நீங்கள் கொடுக்கறதுக்கு பிஸ்னஸ் வந்து தயார். அண்ட் சிலப்போ அது வந்து 10 ருபீஸ் கூட இருக்கலாம், 20 ருபீஸ் கூட இருக்கலாம், லோ பிட். ஆனால் பாயிண்ட் என்னதுன்னா, எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது அண்ட் வேறு பிஸ்னஸஸ் அந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ அட்வர்டைஸ் பண்ணுறா அண்ட் எவ்வளோ பிட் பண்ணுறா அந்த கீவேர்ட்ஸ்க்கு, அது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கி நம்மளோட பட்ஜெட் அவ்வளோ இருக்கா. சப்போஸ் உங்களோட பட்ஜெட் வந்து இந்த ஃபஸ்ட் கேஸில் வந்து வெறும் $200 அ டே அப்படி இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள், இல்லாட்டா இந்தியன் ருபீஸில் ஒரு 2000 ருபீஸ் அ டே இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட். ஆனால் ஒரு கிளிக்குக்கே 1500 ருபீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு கிளிக்கு தான் கிடைக்கும் ஒரு நாளில், புரியுறதா? அதாக்கம் ப்ராப்ளம். அதே நேரத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியோட எக்ஸாம்பிளில் உங்களோட பட்ஜெட் வந்து 2000 ருபீஸ் பர் டே ஆகும் அண்ட் ஒரு கிளிக்கு 100 ருபீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு ஈஸிலி 20 கிளிக்ஸ் கிடைக்க போகிறது ஒரு நாளைக்கு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கி எந்த பிளாட்ஃபார்ம் அண்ட் எந்த இண்டஸ்ட்ரிக்கு சூட்டபிள். ஸோ நான் இந்த எக்ஸாம்பிளில் என்ன சொல்ல வரேன்னா, கூகுள் ஆட்ஸ் வந்து டெஃபினெட்லி யூஸ்ஃபுல் ஆகும். ஆனால் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் எவ்வளோ காம்படிஷன் ஆகும். அண்ட் என்னோடய பாயிண்ட் வந்து இது இல்லைக்கு நீங்கள் கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணாதுங்க, ஏன்னா அது வந்து எக்ஸ்பென்சிவ். கூகுள் ஆட்ஸ் டெஃபினெட்லி யூஸ் பண்ணணும், ஆனால் பாட்டம் ஆஃப் த ஃபனல் அட்வர்டைசிங் டைத்தில். அப்படின்னா வென் சம்மன் இஸ் சர்ச்சிங், வென் யாராவது கூகுளுக்கு போகிறா அண்ட் அவள் வந்து சொல்கிறா கி ஸோ அண்ட் ஸோ சர்வீசஸ் நியர் மீ, இல்லாட்டா ஸோ அண்ட் ஸோ சர்வீசஸ் ஆக்டிவ்லி சர்ச் பண்ணுறா, அவளோட பையிங் இன்டென்ட் ரொம்ப ஹையாக்கும். அந்த டைத்தில் நீங்கள் டெஃபினெட்லி அட்வர்டைஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படியாக்கம் நீங்கள் வந்து உங்களோட என்ன சொல்லுவா திங்கிங் ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் உங்களோட பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணணும். ஸோ இன் சம்மரி அப்படின்னா என்னோடய கன்க்ளூஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸ் வந்து நல்ல பிராண்ட் ரெக்கக்னிஷன் ஆல்ரெடி இருக்கா, இல்லை உங்களோட பிஸ்னஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரியும், அப்படி இருந்தானா நீங்கள் வந்து டைரக்ட்லி டிமாண்ட் கேப்சரில் போகலாம் அண்ட் கூகுள் ஆட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் சப்போஸ் உங்களுக்கு டிமாண்ட் ஜென்ரேட் பண்ணோம்னா நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு ஐடியா எனக்கு வந்து உங்களுக்கு சொல்லணும். அது என்னதுன்னா, நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஆட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், நிறைய டிராஃபிக் கொண்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு காஸ்ட் பர் கிளிக் வந்து கம்மியாக தான் இருக்க போகிறது. அந்த டிராஃபிக்கை நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டில் கொண்டு வந்து நீங்கள் இமெயில் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணுங்கள். ஓகே, அதே நேரத்தில் நீங்கள் கூகுள் ரீமார்க்கெட்டிங் பிக்சல் அப்படின்னா அந்த கூகுள் இன்சைட் டேக் இருக்கே, அதை உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் ரீடார்கெட்டிங் ஆடியன்ஸ் பில்ட் பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் கூகுள் ஆட்ஸ் த்ரூ அவளை ரீடார்கெட் பண்ணுங்கள். that will be even more cost effective. அது வந்து உங்களோட ஓவரால் காஸ்ட் பர் லீடு ஆர் காஸ்ட் பர் கஸ்டமர் வந்து கம்மியாக்க போகிறது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வில் பி மச் மோர் யூஸ்ஃபுல். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் ஆடில், டிராஃபிக் கொண்டு வாங்க அண்ட் தென் ரீடார்கெட்டிங் ஆடியன்ஸ் பில்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் அந்த ஆடியன்ஸை நீங்கள் வந்து கூகுள் த்ரூ அட்வர்டைஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நீங்கள் வந்து அந்த லீட்ஸ் இல்லாட்டா அந்த ஆடியன்ஸை நீங்கள் வந்து கஸ்டமர்ஸில் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணோன்னா உங்களோட ஓவரால் காஸ்ட் பர் கஸ்டமர் அக்விசிஷன் வந்து கம்மியாகும். ஸோ இதாக்கம் என்னோட சில டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, எந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணணும் அண்ட் எது வந்து பெனிஃபிஷியல் ஆகும். அண்ட் ஃபைனலி நான் உங்களுக்கு சொல்லுவேன், நிறைய டெஸ்ட் பண்ணுங்கள். அப்படின்னா நீங்கள் வந்து டெஃபினெட்லி ஒரு 1000 ருபீஸ் ஒரு 2000 ருபீஸ் ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயும் அட்வர்டைஸ் பண்ணி பாருங்கள், எதில் உங்களுக்கு நிறைய கிளிக்ஸ் கிடைக்கிறது, எதில் உங்களுக்கு நிறைய லீட்ஸ் கிடைக்கிறது. அதே நேரத்தில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயம் சொல்லலாம், சிலப்போ ஃபேஸ்புக் ஆட்ஸ்லேருந்து நிறைய லீட்ஸ் கிடைக்கும். ஓகே, அண்ட் காஸ்ட் பர் லீடு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் எக்ஸைட் ஆகி நீங்கள் என்ன கன்க்ளூஷனில் வருவேன், வாவ் எனக்கு நிறைய லீட்ஸ் கிடைக்கிறது ஃபேஸ்புக் ஆட்ஸ்லேருந்து
நான் வந்து ஃபேஸ்புக்கில் தான் அட்வர்டைஸ் பண்ணுவேன். ஆனால் சப்போஸ் அந்த லீட்ஸ்லேருந்து கஸ்டமர்ஸோட ரேஷியோ வந்து ரொம்பவே கம்மி, அப்படின்னா 100 லீட்ஸ்லேருந்து வெறும் ஒரே ஒரு கஸ்டமர் தான் உங்களுக்கு கிடைக்கிறதுனா அதோட ஆன்சர் என்னதுன்னா இந்த குவாலிட்டி ஆஃப் லீட்ஸ் கம்மிங் ஃப்ரம் ஃபேஸ்புக் வந்து ரொம்ப கம்மி. அதே நேரத்தில் நீங்கள் வந்து கூகுள் ஆட்ஸ் த்ரூ உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் கம்மியாக லீட்ஸ் கிடைக்கிறது அண்ட் காஸ்ட் பர் லீட் வந்து கொஞ்சம் ஹை ஆக்கம். ஆனால் அந்த கூகுள் ஆட்ஸ்லேருந்து வரப்பட்ட லீட்ஸ் வந்து நிறைய லீட்ஸ் வந்து கஸ்டமர்ஸில் மாறுறான்னா பேசிக்லி என்ன ஆன்சர்னால் நீங்கள் டெஃபினெட்லி கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அல்டிமேட்லி ஒரு பிஸ்னஸ்க்கு என்ன வேணும்? கஸ்டமர் வேணும், ரெவென்யூ வேணும். ரெவென்யூ வரது இல்லைன்னா மீனிங்கே இல்லை. லீட், சப்ஸ்கிரைபர்ஸ், டிராஃபிக் எல்லாம் கச்சரால போடுங்க, ஒரு யூஸ் ஆக போகிறதில்ல. உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிடைக்கிறது இல்லைன்னா உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் ஆகிறதில்லை. அது சிம்பிள் கன்க்ளூஷன். ஸோ இதாக்கம் சில ஸ்ட்ராட்டஜிஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா டெஃபினெட்லி காமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் அடுத்த வீடியோ டெஃபினெட்லி ஒரு 1 or 2 வீக்ஸில் போடுறேன். தேங்க்யூ.